இந்த தமிழகம் போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்பா அப்படி என்று அறிமுகப்படுத்தி விட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இதுவரை இந்த மண்ணில் டாஸ்மார்க்கை திறந்து வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாரே தவிர இளைஞர்கள் சரியான முறையில் கல்வி கற்க வேண்டும், அவருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் எண்ணம் திமுக ஓரளவு கூட அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணா திமுக கிடையாது. மாறி மாறி ஆட்சி செய்த லட்சணம் இன்று குரங்கு எப்படி ஒருவேளை சோற்றுக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதே நிலையை இந்த மண்ணில் நாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதே நிலை நமக்கும் ஒரு காலம் உருவாகும். யானைகள் வந்த வண்ணம் இருந்தன. நேற்று கூட இந்த பகுதியில் புலி வந்திருந்துச்சு. தொடர்ச்சியா ஏன் புலி இந்த பகுதி வருகிறது? அதற்கான தீவனம் இல்லை. காடு காடாக இருக்குதா? இல்லை. வனத்துறை வேலை என்ன? காடை காடாக பார்த்தவரை அதற்கு பதிலாக கிராமத்துக்குள்ள வந்து யாரெல்லாம் என்னென்ன செய்கிறார்கள் என்று செய்திகளை மட்டும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். வனத்துறை என்று என்னைக்கு இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து பிடிச்ச சனிய நம்மளுடைய கூடுதல் சட்டமன்ற தொகுதி எப்ப பார்த்தாலும் போராட்டம். ராத்திரி 6 மணி ஆனால் போக முடியவில்லை. எந்த பகுதியில் எப்படி இந்த யானை வரும் தெரியாது. 15 மணிக்கு வாழக்கூடிய ஒரு சூழல். சரியான ஒரு மருத்துவமனை இந்த பகுதியில் இருக்குதா? இல்லை. அதையும் நாம் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கிறது. இந்த பகுதி வந்தால் போதைகள் அவனை கொண்டு விட்டால், இந்த பகுதி வந்தால் போதைகள் இந்த பெண்ணை கற்பழித்து விட்டால் என்றுதான் நம்ம தான் காலை துப்பணும். நாம சிந்திக்கவே மாட்டோமே. காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டு அப்படியே அண்ணாந்து பட்டுக்கிறது. அவன் வந்த போதெல்லாம் அது இதுன்னு சொல்லுவான். வாக்குறுதிகளை வீணான வாக்குறுதிகள் நமக்காக வாக்குகளை தருவார்கள். ஒருவரும் நமக்கான மாற்றத்தை இவர்கள் கொடுக்கப்படுவதில்லை. நீர்நிலை அவர்கள் பாதுகாத்திருக்கார்களா? மரங்களை பாதுகாத்திருக்கார்களா? இந்த மிருகங்களை பாதுகாத்திருக்கார்களா? இந்த நிலத்தை பாதுகாத்திருக்கார்களா? இல்லை. அதை வந்து கேட்டா ஒண்ணுமே தெரியாதவங்க. மரத்தை விட்டவங்க வேடிக்கை பார்க்கறது. அப்புறம் மரத்துல எங்களுக்கு இந்த மழை வரல, வெயில் வந்து பனி வருது, அப்படிதான் இருக்கும். தட்பவெப்ப நிலை மாற்றப்பட்டார்கள். யாருனால்? இந்த மனிதனால் அதுதான் மாற்றப்பட்டிருக்கார்கள். அது காரணம் என்ன? வாக்கு போட்ட உங்களினால் மாற்றப்பட்டிருக்கார்கள். நீங்க தான் சிந்திக்க மாட்டீங்க. நீ கொஞ்ச நேரம் மொபைல்ல, கொஞ்ச நேரம் டிவில இப்படியே இருந்தா உங்க காலத்தை வீணடிச்சு நாசமாக்கி போயிருக்கீங்க. ஒரு விளையாட்டு பிளேயர்ஸை இங்க இருந்து நீங்கள் அனுப்பியது உண்டா? இல்ல. ஏன்? அவனை விளையாடவே விட மாட்டீங்க. ஏன்னா அவன் மூளையை மழுங்கடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. இந்த ஊராட்சிய எத்தனை போராட்ட மண்டையில் என் மீது வழக்கு இருக்கிறது. நான் வழக்குக்காக அஞ்சுவதில்லை. ஏன்னா நான் நாம் தமிழின் உறுப்பினர் பிள்ளை. அப்படிதான் என்னை அன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கார். யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து கொண்டு நாங்கள் இந்த மண்ணில் களமாடவில்லை. ஒத்தையாக இருந்தாலும் புலியாக நின்று வேட்டையாடுவோம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவருக்கும் அடிமனிதம் கிடையாது. ஏன்னா யார்த்தையும் நான் காசு வாங்க மாட்டோம். யார்த்தையும் காசு வாங்கி அவங்களுக்கான அந்த வேலையை செஞ்சு கொடுக்கிறார் அந்த நிலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த நிலை இப்ப கூட ஒரு நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னா எங்களுடைய